الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا إنما الخمر والمعصية رجس من عمل الشيطان آخر آية وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم இன்னமல் அமாலு பின்னியாத். நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மங்கா புகழும் உண்டாவதாக. அன்னவனின் சாந்தி மலை எம்பிரானார் பெருமானார் ஈரோகத்தில் சர்தார் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சவற்றை நபியே நீர் நடுக்கடலிலே குதிக்க சொன்னாலும் குதித்து விடுவோம், நபியே சுடர் விட்டு எரியும் நடு நெருப்பிலே குதிக்க சொன்னாலும் குதித்து விடுவோம் என்ற கொள்கையில் வாழ்ந்து உயிரை பயிராக்கி உடலை உரமாக்கி சென்ற சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள், முத்தகீன்கள், இமாமுகள், நல்லவர்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணைமலை என்றும் இன்றும் எப்பொழுதும் எடுத்துண்டாவதாக. ஆமீன். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, அத்தனை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் மனதில் பொங்கி எழக்கூடிய வார்த்தையாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு என்ற அற்புதமான காணிக்கையை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டு ஒரு சின்ன செய்திகளை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சொல்லப்போனால் 3 நபர்கள் சேர்ந்து நடத்துகின்றோம். ஒன்று ராயல் ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேவைகளை செய்யப்படக்கூடிய ஒரு குழு. அடுத்தது நம் திப்பு சுல்தான் பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் மக்களும் சேர்ந்து, மூன்றாவதாக இதோடு இணைந்து ஜமாத்துல் உலமாவும் இணைந்து நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குண்டான இன்ற காலகட்டத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், அதற்கு ஒரு கருத்தரங்கத்தை வைக்க வேண்டும். இன்னும் நாமக்கல் மாவட்டத்தில் கருத்தரங்கம் ஜமாத் உலமா சார்பாக வேற வேற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு கருத்தரங்கள் 5 உலமாக்களால் 5 விதமான கருத்துக்களை இன்று குடும்பங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சட்டத்திட்டங்களுடைய பிரச்சனைகள், இது போன்று 4 தலைப்புகளின் கீழ் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம் பெற்று இருக்கிறோம். காரணம், நாம் இதை புரிந்தது மட்டுமல்லாமல், இதில் நாம் நடக்கப் போவது மட்டுமல்லாமல் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நம்மளுக்கெல்லாம் தந்திருக்கிறான். இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கெல்லாம், சகோதரிகளுக்கெல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அருமையான பெரியவர்களே, அருமையான சகோதரர்களே, இப்ப பெரிய ஒரு சந்திப்புகளை, ஒரு சவால்களை, என்ன நீங்க திடீர்னு வர்றான் ஒருத்தன், ஒரு குரூப் வருது, பெருக்கான் சாப்பிடலாங்குது, பெருக்கான் குட்டி சாப்பிடலாம், எலிய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு என்ன தீர்வு? இன்னைக்கு வித்தியாசமான இன்னைக்கு பெரிய பெரிய இன்சூரன்ஸ் மாதிரி, கோல்டு காயின் மாதிரி ஒரு விதமான பிரச்சனைகள், புது நவீன சட்டங்களுக்கு உண்டான தீர்வுகளை எப்படி தீர்வு நாம் காண முடியும்? பழைய சட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். பெரியவங்களுக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம், அது கூடும், இது கூடாது, அது ஆகும், இது ஆகாது பெரியவர்கள் சொல்வார்கள், வீட்டில் உண்டான தலைவர்கள் சொல்வார்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சொல்வார்கள். அப்படி ரெக்கார்டா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. இது கூடுமா பாப்பா, இது கூடாதுமா, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுமா, ரசூலுக்கு பிடிக்காதுமா, இந்த தீன்ல இது ஆகாதுமா, இந்த இஸ்லாத்துல இது ஆகாதுமா என்றெல்லாம் நாம் கரைத்து குடித்த
மூதாதையர்கள் அத்தனை நபர்களும் இதை வலுவாக நமக்கு சொல்லியதின் காரணத்தினால் நம்ம எதையும் பெறட்ட தேவையில்லை. சில நேரங்கள்ல ஒரு அஜத்துக்கு போய் கேட்கணுங்கிறதும் தேவையில்லை. அருமையான பெரியவர்களே, ஒரு அஜத்துக்கு போய் கேட்டு வரலாங்கிறதும் தேவையில்லை. தெரியும், எல்லா பெரியவங்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் இது ஆகும் இது ஆகாது. ஆனா புதுசா சம்பந்தமே இல்லாம புரியாத ஒரு புதிரா ஒரு பெரிய வியாக்கியானமான கேள்வி கேட்கிற மாதிரி, அதெல்லாம் உண்மை மாதிரி, அதெல்லாம் சவுதியிலாம் இருக்குது, நம்ம சவுதிக்கெல்லாம் போயிருக்க மாட்டோம் நினைச்சுக்கிட்டு அங்கெல்லாம் இருக்குது, மக்காவிலேயே செய்யறாங்க, மதீனாவிலேயே செய்யறாங்க, அதெல்லாம் ஏன் கூடாது என்று உதட்டளவுக்குண்டான வாயளவுக்குண்டான வார்த்தை ஜாலகங்களால் வார்த்தை மந்திரங்களால் பொய்களை இணைத்து திணைத்து அது கூடும் இது கூடும் என்று அனாவசியமாக ஒன்றுமே புரியாமல், குர்ஆன் ஓத தெரியாமல், ஹதீஸை பிரட்ட தெரியாமல், ஏதோ 2 பாடத்தை போனில் பார்த்துவிட்டு ஏதோ 4 செய்தியை இன்னொரு நண்பனின் மூலமாக தெரிந்துவிட்டு இது கூடும் கூடாது என்று பலவிதமான குழப்பத்தை சின்ன கிராமங்களிலே குறைவாக வாழக்கூடிய ஒரு 30 குடும்பங்கள் 50 குடும்பங்கள் வாழக்கூடிய இடத்திலே குழப்பத்தை ஆரம்பித்து அது மாவட்ட அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன தீர்வுகள்? அப்பப்ப உண்டான தீர்வுகளை ஜமாத்துல் உலமா இது போன்று பவுண்டேஷன், ராயல் பவுண்டேஷன் போன்று உண்டான நல்ல தோழர்கள், இது போன்று திப்பு சுல்தான் நல்ல ஒரு மஹல்லாவாசிகளுடைய நிர்வாகத்தினுடைய சூழ்நிலைக்கொப்ப இந்த விளக்கங்களை மக்களுக்காக வேண்டி போதிப்பதற்காக வேண்டி, மக்களுக்கு எடுத்துட்டுவதற்காக வேண்டி அந்தந்த சிந்தனையிலே நீங்கள் இங்கு ஆழமாக பதிந்து கொண்டு மக்களிடத்திலே குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் இது கூடும் கூடாது என்று எப்படி பழைய செய்திகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்கின்றீர்களோ, அது உங்களுக்கு தெரியுமோ, அது போன்று இதுவும் தெரிந்து வைத்துக் கொண்டால் நாம் முழுமையான மனிதர்களாக ஆகுவதற்காக வேண்டித்தான் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடாத்தப்படுகிறது. அருமையான பெரியவர்களே, அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கடைசி வரையும் இருந்து நல்ல சட்டத்திட்டங்களை பல உலமாக்களின் வாயிலாக கேட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் நம் அத்தனை நபர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.